பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாராமா. அதாவது மகனே மகளே, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை நான் காக்கிறேன், அதாவது நான் உங்களை பாதுகாத்து கொள்கிறேன், உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தங்க சொல்கிறாரு. ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்கிறாராம்மா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சூழ்நிலையில் நம்மளுடைய எல்லா காரியத்திலும் ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன காரியம் வேணுமோ அது நமக்காக செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது தானே. இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, உங்கள் படிப்புக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ ஒரு பைக் வாங்கினாங்கன்னா அந்த பைக்குக்கு என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பைக்குக்கு அது பாதுகாப்பு தானே. அதே தான் நம்ம வாழ்க்கைக்கு ஏசப்பா நமக்கு பாதுகாப்பு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவங்களுக்கு பயப்படாதீங்க, உங்களை காக்கிறதுக்காக நான் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. நம்ம பயப்பட வேண்டாமா. நம்ம யாரை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க. எப்படின்னு தெரியுங்களா, நம்ம முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உழைக்கணும், நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நேர்மையாக இந்த உலகத்தில் வேலைக்கு போவோம், படிப்போம், ஒழுக்கமாக இருப்போம், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம். ஏசப்பாவுடைய பிள்ளைகள்ன்றதை மற்றவங்கக்கிட்ட பிரதிபலிக்கிற பிள்ளையாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், மனிதர்கள்கிட்ட கேலி பேச்சுக்கு ஆளாகிறோங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, நம்ம சொந்தக்காரங்களை அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை சுற்றி இருக்க ஜனங்கள் நம்ம கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க, வேலையிலையும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, வேலையில் நம்ம யாருக்குமே நம்மளை பிடிக்கலை, இப்படி மனுஷங்க எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் வெறுக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கும்போது ஏசப்பாவில் நம்ம நேசிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கோம். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, மகனே மகளே, நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாக யார் வேணால் வரட்டும், உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தங்க சொல்கிறாரு. எகிப்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அடிமையாக இருந்தாங்க. அப்படி அடிமையாக இருக்கும்போது அடிமைத்தனத்தில் இருந்து மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து அவங்கள காத்துக்கொண்டு அவங்க கொண்டு வராரு. கொண்டு வரும்போது எகிப்தில் இருக்க பார்வோ என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த ராஜா இஸ்ரவேலர் எல்லாரையும் அழிக்கணுன்றதுக்காக அவர் பின்னாடியே படையெடுத்து வந்தார். அந்த படையெடுப்பை ஆண்டவர் என்ன பண்ணார், தடுத்து நிறுத்தினார். அந்த கடல் பார்த்திங்கன்னா செங்கடலில் எகிப்தியர்களை எல்லாரையுமே ஆண்டவர் அழித்தார், இஸ்ரவேலரை பாதுகாத்து கொண்டார். ஏன் பாதுகாத்து கொண்டனா, இஸ்ரவேலர்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு பிள்ளையாக இருந்தாங்க. அவங்க இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை நோக்கி அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் வச்சுட்டு இருந்தாங்க, எங்களை நீங்கள் காப்பாற்றுங்க, எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க, நாங்கள் இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி அவங்க விண்ணப்பத்தை வச்சுருந்தா அந்த விண்ணப்பம் ஆண்டு சமூகத்துக்கு எட்டுச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படணும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்கள, அப்போது உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரை நோக்கி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் படிப்பை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் வேலையை நினச்சி பயப்படாதீங்க. இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் மாறுமா பிரதர்? கண்டிப்பாக மாறும். நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு. அன்றைக்கி எகிப்தியர்கள்கிட்டேருந்து இஸ்ரவேலர்களை ஆண்டவரால் பாதுகாக்க முடியும்னா, உங்களை சில மனிதர்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், அவங்கக்கிட்டேருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாக்காமல போயிடுவார். நிச்சயமாக பாதுகாப்பாருங்க. நம்ம நோக்கி கூப்பிடுற யாவருக்குமே அவர் சமீபமாக இருக்கிறத வேதம் சொல்லுது. ஏசப்பா நோக்கி கூப்பிட்ற பிள்ளையாக மட்டும் மாறுங்க, ஜெபத்திலையும் வேத பாசத்திலையும் உண்மையாக இருங்க, டெய்லியும் பைபிள் படிங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் பரிசுத்தமாக வாழ முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அற்புதத்தை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்றைக்கி ஒரு விடுதலையை பார்க்க போகிறீங்க. எல்லாமே இனிமேல் மாறுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனமே சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஏசப்பாவால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே செய்ய முடியும். நமக்காக எல்லாம் கற்று நம்ம கையிலேயே கொடுக்க முடியும். அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு நம்ம காரியங்களை நமக்காக ஜெயமாக மாற்றுவார். ஏசப்பா இருக்கும்போது இந்த உலகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்பு தகப்பனே, ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஆண்டவரே, ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, ஏதோ பயத்தின் ஆவி இந்த இவர்களுடைய வாழ்க்கைக்கு, அதை இன்றைக்கு மாற்றுங்க, ஒரு விடுதலை தாங்க. இந்த வேலையில் அந்த அற்புதம் எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.